வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. குற்றவாளி ஞானசேகரனுக்கு மரண தண்டனை உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. யார் அந்த சார் என்ற கேள்விற்கு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணையை முடித்துவிட்டார்கள். கிட்டத்தட்ட 24 நபர்கள் ஞானசேகரனுக்கு பின்னால் செயல்பட்டதாகவும் அவர்களது கைக்கூலியாக கூலிப்படையாகத்தான் ஞானசேகரன் செயல்பட்டதாகவும் தற்பொழுது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் காவல்துறையிடம் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக திமுகவிடம் தற்பொழுது ஐக்கியமாகி இருப்பதாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் சைதாப்பேட்டையில் திமுகவினர்கள் நடத்திய பொழுது அங்கு அவர்தான் முக்கிய ஏற்பாட்டாளராக இருந்ததாகவும் அதன் மூலமாகத்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமாக உருவாகினார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அவரது ஏரியாவில் குறிப்பாக மண்டப சாலையில் ஞானசேகரன் ரவுடியாகத்தான் செயல்பட்டதாகவும் அங்கு உள்ளவர்கள் ஞானசேகரனை கண்டாலே கோபப்படக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகள் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது ஞானசேகரனது வீட்டில் எடுக்கப்பட்டுள்ள 2 பெட்டிகள் முழுவதுமான பென்டிரைவர்கள், லேப்டாப்கள், மொபைல்கள் போன்றவைகள் பரிசோதனை செய்து பல்வேறு குற்றப்பின்னணியில் ஈடுபட்டதாகவும் ஏற்கனவே 15 வழக்குகள் இவர் மீது பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வெளிவந்தவுடன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சிக்கிவிட்டார் என்றும் அந்த சார் என்பவர் யார் என்ற தகவல் நீதிமன்றத்தில்தான் நேரடியாக அறிவிக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. 3 பேராசிரியர்களும் மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏ வரையும் இந்த தொடர்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த விசாரணையில் அனைவருக்கும் என்ன தண்டனை கொடுக்கலாம் அல்லது மெயின் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு மரண தண்டனையா அல்லது அனைவருக்கும் மரண தண்டனையா என்ற உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தொடர்ச்சியாக தமிழகத்தில் அதிக அளவு மோசமான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருப்பதால் குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. தண்டனையும் அதற்கேற்ப குறுகிய காலத்தில் உடனடியான அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். திமுகவினர்கள் இதற்கு பின்னால் இல்லை என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் திமுகவினர்கள் இதற்கு பின்னால் இருப்பது அப்பட்டமாக தெரிந்துவிட்டது. இன்னும் 2 நாட்களில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கள் முன்னால் தண்டனை வழங்கப்படுவதுதான் நியாயமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அனைவருக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்கலாமா அல்லது குறைந்தபட்ச தண்டனை வழங்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.